சென்னை தாம்பரம் டு செங்கல்பட்டு. இது தாம்பரம் பிரிட்ஜ். இது தாம்பரம் தாண்டி இப்போ பாருங்கள் பெருங்காலத்தூர் இரும்புலியூர் வருது. பார்த்தாக்கா இன்றைக்கி பொதுவாக வீக்கெண்டுனா இன்ச்சாக மூவ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கே இல்லை. வீக்கெண்டு எங்கே போச்சு இந்த டிராஃபிக்கு அப்படின்னா, பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடை மனசில் வச்சுக்கிட்டு யாரும் வெளியே போகல. எல்லாம் வீட்டில் அடக்கி வாசிக்கிறாங்க. முந்தி சர்ருன்னு ஒரே கூட்டம், கோவில் ஹோட்டலில் கூட்டம், அங்கே கூட்டம், டிராஃபிக் கூட்டம் பயங்கரமாக இருக்கும். வீக்கெண்டு நகர முடியாது. இப்போ அவங்களாம் எங்கே போனாங்க என்னன்னு புரியல. டீசல் தட்டுப்பாடுனால வீட்டிலே இருக்கிறாங்க. என்ன தெரியுதுன்னா, மக்கள் ஒரு ஒரு இதுக்காக சீன் போடுறதுக்காகவே வெளியே போவாங்க போல. தேவையில்லாமல் ஒரே கச்சகம் போட்டு டாடான்னு போயிட்டு வந்துக்கிட்டு ஜெயின்னு. இப்போ பாருங்கள் அமைதியாக இருக்குது. இப்போ நியாயமான உண்மையிலே தேவையானவங்க போகிறவங்க, ஊருக்கு போகிறவங்க, இது ஒரு கூட்டம், சாதாரண கூட்டமாக இருக்குது. இது இல்லைன்னா சென்னையில் இந்த சனிக்கிழமை பார்த்தீங்கன்னாக்க பயங்கரமாக வெளியே போவாங்க காரை போட்டுக்கிட்டு. அது இப்போ எல்லாம் இப்போ கார் பைக் மாதிரி ஆயிடுச்சு. வீட்டுகளெல்லாம் கார் வாங்குறதெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க, இந்த மாதிரி கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்க தான். எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் வண்டி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ரொம்ப கஷ்டப்படும் வண்டி நம்ம காரில் பார்த்து போகிறது. இவங்க இஷ்டத்துக்கு ஈகோ பிடிச்சி ஓடுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு ஓடுறதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அது வீக்கெண்டானா கேட்கவே வேண்டாம். இந்த இடம், இப்போ பார்க்குற இந்த இடம் தாம்பரம் பெருங்கலத்தூர், இதில் போகவே முடியாது. இப்போ பாருங்கள், இப்போ பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடுன்னு எல்லாம் அமைதியாக வீட்டில் உட்காந்துருக்காங்க. அதுதான் மக்கள் பணத்தை தான் வேஸ்ட், நிறைய பணம் கையில் பொருளுது வேஸ்ட் பண்ணுறாங்க. சும்மா போகிறது, காலத்தில் போகிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க பாருங்கள். இப்போ டிராஃபிக்கே இல்லை, ஃப்ரீயாக போயிட்டுருக்குது. ஒரு வகையில் இந்த பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடெலாம் வந்தால் நமக்கு உண்மையான காரியமாக ஆஸ்பத்திரி, இது ஃபங்க்ஷனு, இதெல்லாம் உண்மையிலே போகிறவங்களுக்கு இப்போ ரொம்ப வசதியாக இருக்குது. ஏன்னா சும்மா இல்லைன்னா சும்மா பொருள்னு போடுறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஓகே, அவ்வளோ டிராஃபிக் கம்ப்ளீட்டாக வீக்கெண்டில் அவுட் ஆகிடுச்சு பாருங்கள். டிராஃபிக்கே இல்லை, ஃப்ரீயாக போயிட்டுருக்குது. அப்போ இத்தனை நாளும் எத்தனை கார், அப்பா நினச்சி கூட பார்க்க முடியாது. அவ்வளோ கார் மூட்டே இருப்பாங்க. எங்கே தான் போவாங்க, எங்கே வருவாங்கன்னே தெரியாது, அந்த அளவுக்கு இருந்து. இப்போ தான் கரெக்டாக பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம், சந்திப்போம் மீண்டும் அடுத்த பதிவில்.